வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த காட்டன் சாரியில் செம்மையாக ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறோம். இது ப்ளவுஸ் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். நம்ம இதில் சாலாவும் போட்டுக்கலாம், ஆஃப் சாரியாகவும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது தண்ணியில் அலசி போட்டு நான் அயர்ன் பண்ணிக்க போகிறேன். இந்த சாரியோட ரேட்டு 450 ரூபா. இது கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் இருக்கும். இது இது நல்ல சாரி. இந்த மாதிரினா சின்னலப்பட்டியில் 650 ரூபாங்க. இது கொஞ்சம் இதாக இருக்கனால 450 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிக்கலாம். தண்ணியில் ஒரு தடவை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் எல்லாமே போயிடும். அந்த மடிப்பு எல்லா சுருக்கமும் போயிடும். அந்த கஞ்சி வசையும் கொஞ்சம் போயிடும். நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா அந்த பார்டர் எல்லாம் நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேய்ச்சிட்டு இதை 3 மீட்டர் ஸ்கர்ட்டுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 5.25 இருக்குது சாரி. நம்ம 3 மீட்ரு கொஞ்சம் கூட 2 மீட்ரு சாலுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். இந்த கலர் எல்லாத்துக்கும் பிடிக்கும். செமையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவ்வளோ கம்மி ரேட்டில் ரொம்ப அழகான ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 3 மீட்டர் தனியாக ஸ்கர்ட்டுக்கு எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்கர்ட்டில் மேலே இந்த பார்டர் மட்டும் கட் பண்ணிவிட்டு இருக்கிற ஹைட்டை அப்படியே வச்சிடலாம். ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம்னாவே கொஞ்சம் உங்களுக்கு சுருங்கும். அதனால் கொஞ்சம் சுற்றளவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, உயரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நான் இந்த பார்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இருக்கிற உயரத்தை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ லைனிங் கிளாத்து நம்ம 2 மீட்டர் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி இந்த ஓரத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே உருட்டி அடிச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டி தைச்சிருங்க கீழே. இப்போ நம்ம சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டி தைச்சிருங்க. பட்டு பாவாடைக்கு தைப்போம்ல, அந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் வச்சு இதுக்கு மேலே தைக்க போகிறோம். இதுக்கு நாட்டு செம்மையாக இருக்கும். அதெல்லாம் புதுசாக நான் நானே பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது புதுசாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. 15.5 இன்ச் வச்சுருக்கேன் நான். சுற்றளவு 31 இருக்குது. 1 இன்ச்சு சேர்த்து 31 வச்சுருக்கேன். 31 பாதி 15.5 இன்ச்சு. இது நல்லா ஒன்று போல் ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் வராதவங்க அளவு வச்சு மார்க் பண்ணி எடுங்க. ஒரு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மடிப்பு கொடுக்கலாம். அதாவது இப்படி மடிப்பு உள்ளே தள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி அப்படி நம்ம மார்க் பண்ணி ஒரே மாதிரி கொடுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் அப்படியே மடக்கி கொடுக்குறேன். நம்ம சென்டர் அடையாளப்படுத்தி இருக்கிறது வரைக்கும் 15.5 இன்ச்சு வரணும். ஒரே மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு கீழே லைனிங் கொடுத்துடலாம். இப்போ சென்டர் நம்ம அடையாளப்படுத்துறது வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு அளந்து பார்த்துட்டு இப்போ இதுக்கு அங்கிட்டு நம்ம இதே அளவு வச்சுக்கலாம். கரெக்டாக 15 இன்ச் இருக்குது. இந்த பக்கம் வைக்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம அதே அளவு வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம ஒரே மாதிரி எல்லா பக்கமும் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டோம். இப்போ இதை அளந்து பார்க்கலாம். 15.5 இன்ச் வருது.
நம்ம லைனிங் வச்சிடலாம். நீங்கள் வந்து லைனிங் வைக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி ஃப்ளிட்ஸ் வைங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வரலாம். இதுக்கு வந்து நம்ம அளவு பார்க்கணும்லாம் கிடையாது. நம்ம விருப்பம் போல் கொஞ்சம் நம்ம சென்டரை அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி தள்ளி நம்ம கொடுத்துட்டு வரலாம். இப்போ அது லைனிங் வச்சாச்சு. நம்ம ப்ளவுஸ் வந்து இதுதான் அளவு ப்ளவுஸு. ஆனால் இது சாதாரண கட்டிங்கு. நம்ம வந்து பிரின்சஸ் கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட ரேட்டு வெறும் 60 ரூபாய்க்கு தான் எடுத்தேன் நான். இன்னும் சில்க் காட்டனில் ரேட்டு கூடவும் பார்த்தேன், நல்லா மேட்ச் கிடைக்கல. இது வந்து நல்லா காட்டனும் சில்க் காட்டன் அதாவது மிக்சடாக அது வந்து நல்லா மேட்ச் ஆச்சு. கம்மியான ரேட்டு ப்ளவுஸ் தான், இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. பேக் சைடு முன்னாடி 2 பிள்ளைக்குமே பார்த்து சொல்லி கொடுத்துட்றேன். இது ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். கீழே வந்து 3 இன்ச்சு, அதுக்கடுத்து 2 இன்ச்சு, உயரம் 3. இப்போ வந்து நல்லா வரைஞ்சாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கட் பண்ணியாச்சு. இது லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடியும் டிசைன் வரும், உங்களுக்கு பேக் சைடும் டிசைன் வரும், 2 பக்கமே வரும். பேக் சைடு நாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒயரை வச்சு நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 இன்ச் வைக்கிறேன். நெக்கோட அகலம் 3.25. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துடலாம். கீழே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கோபுரம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அதுக்கு லைனிங்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கு கேன்வாஸ் வந்து 2 இன்ச் அகலம் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது என்ன சுற்றளவோ, இடுப்போட சுற்றளவு என்னவோ அந்தளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஏன் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கணுன்னா, பட்டி வந்து நமக்கு மடங்காமல் இருக்கும். 2வது பிள்ளைங்களுக்கு வந்து இறங்காமல் செய்யாமல், அந்த பட்டியோட லென்த்து வந்து நமக்கு சுருங்காமல் நீட்டாக இருக்கும். நம்ம தண்ணியில் போட்டாலுமே நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சிக்கலாம். இருக்கிற சுற்றளவு நீங்கள் அப்படியே 31 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே கட் பண்ணோம்ல பார்ட்ரு, மேலே கட் பண்ண பார்ட்ரு வச்சு கீழே அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நான் அயன் பண்ணலை, ஒட்டலை, அதனால் வந்து அயன் பண்ணலான்னு தான் எடுத்துகிட்டு போனேன். அது வந்து நல்லா இதாகலை. இப்போ அடியில் ஒரு பார்டர் கொடுத்து அப்படியே வந்து தைச்சிட்டு வரலாம். அந்த பார்டர் அந்த கேன்வாஸ் எட்ஜ்லேயே தைச்சிட்டு வாங்க. இப்போ அப்படியே மடித்து இந்த இது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதுவும் மடிச்சிருங்க. இந்த மாதிரி மடித்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு பண்ணலாம். நான் வந்து அப்படியே வந்து மடிச்சுட்டு
லைனிங் உள்ளே போட்டிருக்கோம்ல அப்படியே மடித்து கொடுத்து நம்ம இன்ஸ்கர்ட் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டு வர போகிறேன். இப்போ இது ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அடுத்து அதை மாற்றி நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். இப்போ தைச்சிட்டு மறுபடியும் நம்ம 2 சைடும் மடக்கி தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே நாட்டு உள்ளே கொடுத்தும் நம்ம வந்து கட்டிக்கலாம். இருந்தாலுமே வந்து நம்ம கொக்கி வைக்கிற மாதிரி இருக்காது. படியில் வந்து லைனிங் கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுட்டு பொறுமையாக தையல் போட்டு வாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நமக்கு அந்த பார்டர் கூட மாறாமல் நேராக வந்திருக்கு. இது வந்து பெல்ட்டு போட்ட மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நான் லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 8.5 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச்சு. இது இப்படி 3ஆக மடித்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். பார்டரோட அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது மடித்து கொக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம மடிப்பு கொடுத்து தைச்சிடலாம். 2 கொக்கி வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 4 மடிப்பு வர மாதிரி நான் வைக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் போட்டுட்டு இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி மாற்றி தைச்சி விட்டுறலாம். அப்படியே திருப்பி ரிட்டன் போங்க. போட்டுட்டு அப்படியே கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கே திருப்பி ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் அந்த பக்கம் போய் அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டைட்டாக போட்டாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம வேணால் இன்னும் 2 கூட சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்தாச்சு. இதில் குக்கி மாட்டிக்கலாம். இப்போ சைடில் வந்து தையல் போட்டுடலாம். அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் தையல் போடுங்க. ஏன்னா வந்து நம்ம இதை முடிச்சுட்டு அப்புறம் போய் நம்ம தைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஓப்பன் கம்மியாக இருக்கும், ஃப்ரீயாக தைக்க முடியாது. கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த 2 பார்டரையும் சேர்த்து வச்சு தைங்க. ஏன்னா கொஞ்சம் ஏற்றி இல்லாட்டி இருந்தால் நம்ம கொஞ்சம் அதாவது கம்மியாக இருக்கிறத லைட்டாக எடுத்து கொடுத்து அதிகமாக இருக்கிறத கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். அதனால் கொஞ்சம் பாதி தூரம் தைச்சிட்டு அப்புறம் இந்த பார்டர்லேருந்து தைங்க மேலே. லைனிங் வந்து தனியாக நம்ம தையல் போட்டுக்கலாம்.
கீழே வந்து நான் அந்த பார்டரை மட்டும் மடித்து தைக்கிறேன், அந்த கரையை மட்டும் மடித்து தைக்கிறேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கை வந்து ஓடு தையல் போட்டுக்கலாம். பார்டர் வந்து கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நூல் விட்டு அப்படியே தைச்சிட்டு வரலாம். இப்போ மேலே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 சைடும் எல்லோ கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். எல்லோ கலர் பைப்பிங்க்கு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அப்படியே உருட்டி தைச்சிடலாம். இப்போ மேலே கீழே 2 பக்கமும் கைக்கு பார்ட்ரு பைப்பிங் வர மாதிரி வச்சுருக்கேன். இது அழகாக இருக்கும். டபுள் பைப்பிங் மேலே கீழே 2 பக்கம் பைப்பிங் வர மாதிரி வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே போட்டுட்டு மேலே சும்மா அப்படியே மடக்கி விட்டிங்கனாலும் போதும். அப்படியே வச்சு நம்ம அம்முக்கு தையல் போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 கைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வேக்சின் விழுந்து அடித்து திருப்பிடலாம். ரெண்டு பக்கம் அடையாளப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா மாறி போயிடும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி தைச்சிடலாம். ஊசி வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து எட்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்து வெளில தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிடலாம்.
இப்போ லைனிங் வேஸ்ட் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடு முடிச்சுட்டு நம்ம வந்து பட்டன் பீஸ் அடிக்கலாம். அடையாளப்படுத்திட்டு மடித்து தைச்சிருங்க. இப்போ வந்து மடித்து தைச்சிட்டு நம்ம பட்டன் பீஸ் அடிச்சிடலாம். பட்டன் பீஸ் வந்து நீங்கள் மேலே கீழே அடிச்சுட்டு நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் சரியாக இருக்கான்ட்டு. கொஞ்சம் ஏற்றி தாத்தி இருந்துச்சுன்னா பிரிச்சுட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டன் பீஸ் அடிங்க. ஏன்னா தைச்சதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மேலே கீழே 2 பக்கம் தையல் போட்டதுக்கப்புறம் சிரமமாக இருக்கும். மேலே கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி இதுவும் தைச்சிட்டு மேலே கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வி அடிக்க வேணாம், வச்சிங்கன்னா கயிறு வைங்க, அதுதான் நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா வி அடிக்காமல் நம்ம வந்து வளையமும் இல்லாமல் கயிறு மட்டும் வைங்க. ஏன்னா பேக் சைடு பட்டன்றதுனால கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் நம்ம பண்ணணும். அதனால் கயிறு வச்சு விட்ருங்க. இப்போ நல்லா தைச்சாச்சு 2 சைடும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ டாட் போட்டுடலாம். இப்போ 2 சைடும் டாட் போட்டாச்சு. நம்ம முன்னாடி லைனிங் வச்சிடலாம். ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இது முன்னாடி வந்து டிசைன் வரும். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. நல்லா தேய்ச்சி விட்டு திருப்பி விட்டுறலாம். எட்ஜிலே தையல் போட்டுங்க. போட்டுட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு இப்போ கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு ஒயரை வச்சு கீழே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விடுங்க. ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அகல வைங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து லைட்டாக மட்டும் வளைச்சி விடுங்க. அதை விட்டு 1/4 இன்ச்சு வந்து அகலம் கொடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 பீஸ் ஒரே மாதிரி. இப்போ அதே மாதிரி நம்ம அதே அளவு வச்சு இங்கிட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லைனிங் கிளாத்லாம் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சுற்றிலும் ஒரு மடிப்பு மடித்து விட்டுறலாம். கேன்வாஸ் ஒட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கனாலும் ஒன்றும் இல்லை, பிரிஞ்சு வராது. லைட்டாகனா கீழே வந்து அந்த வளைவுக்கிட்ட கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக மடித்து கொடுக்கும். 2ஆக மடித்து அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து அளவு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் 1.25 இன்ச் வைக்கிறேன். அதே அளவுக்கு கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க 1.25 இன்ச்சுக்கு. இப்போ இன்னொரு பீஸ் வச்சு 2 பக்கமுமே நம்ம வந்து கரெக்டான அளவில் தைச்சி எடுத்துக்கலாம். நான் மேலே வந்து சும்மா ஒரு நூல் அளவு விட்டுருக்கேன். இதை பைப்பிங் வைக்கிற அளவு வச்சுருக்கேன். இப்போ 3மே நம்ம தைச்சாச்சு. ஃபோன் வந்துருச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் இருக்குது. இப்போ வந்து சுற்றிலும் நம்ம கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம திருப்பி தைக்கும் போது உங்களுக்கு பிசுறு இல்லாமல் நீட்டாக வரும். கட்ரு வச்சு நமக்கு தையல் எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி விடுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன். என்ன இது மாதிரி கேட்டிருந்தாங்க, சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஆனால் அழகாக வந்தது. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு இந்த எட்ஜ்லேயே தையல் போடுங்க. இப்போ 3க்குமே தையல் போட்டாச்சு. போட்டுட்டு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம அடுத்து வந்து நம்ம பைப்பிங் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி அழகாக வந்துடும். இப்போ ஃபுல்லாக ஹெம்மி பண்ணிடலாம்.
இப்போ நம்ம கீழே இருந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது கீழே இருக்கிறது கொஞ்சம் நீளமாக இருக்கும், லென்த் அதிகமாக இருக்கும். நம்ம மேலே தைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ அதை ஃப்ரீயாக விட்டுட்டு இப்போ மேலே தைக்கிறத மட்டும் லைட்டாக இழுத்து கொடுத்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி வந்துடும். ஏன்னா நீங்கள் நார்மலாக எப்போயும் இழுக்காமல் அப்படியே தைச்சிட்டிங்கன்னா வந்து நமக்கு பத்தாமல் வரும். அப்போ ஆம்கோலில் வெட்டினிங்கன்னா அளவு மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் நம்ம லைட்டாக இழுத்து கொடுத்து தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த இது தைக்கிறப்ப நீங்கள் கிராஸில் கூட போட்டு லைனிங் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீழே வந்து பட்டி அடிச்சிடலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு லைட்டாக இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அதை அந்த விட்டதுலேயே நம்ம வந்து அது மேலே இருக்கிறத கிளாத்தில் தைக்காமல் கீழே இருக்கிறதுல அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் மட்டும் அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் நமக்கு அளவு மாறாமல் இருக்கும். இப்போ திருப்பிட்டு நம்ம எப்பயும் போல் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 சைடு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நம்ம அடியில் எப்பயும் போல் கொடுத்துட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே பின்னாடி ஆரம்பித்து முன்னாடி எல்லாமே தைச்சிட்டு லாஸ்ட்டு குக்கி மாட்டுறது வரைக்கும் நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். லைட்டாக இழுத்து கொடுத்து தைங்க. இப்போ பைப்பிங் வந்து அழகாக வரும். இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி தைச்சிட்டு வாங்க. இப்போ அடுத்த லைன் இங்கே முன்னாடி வந்து பைப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எந்த பிசுறும் தெரியாது. ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம உருட்டி தைச்சிடலாம். சன்னமாக உருட்டி தைச்சிட்டு வாங்க. டிசைன் ப்ளவுஸ்க்கு அழகே பைப்பிங் தான். பைப்பிங் வரலைன்னா விடாதீங்க. நான் ஒரு வீடியோவில் அதை தான் சொல்கிறேன். டெய்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. பைப்பிங் மேலே தையல் விழுந்துச்சுன்னா யோசிக்காமல் பிரிச்சுட்டு மறுபடியும் பள்ளத்திலே தையல் போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு உருட்டாகவும் அழகாகவும் கிடைக்கும். அந்த கார்னர்கிட்ட மட்டும் லைட்டாக ஒரு ஃப்ளிட்ஸு வச்சு தைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்.
இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். இந்த மாதிரி அழகாக உருட்டி கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸு கிளாத் எடுத்திருக்கேன், சில்க் காட்டனு. இது பேக் சைடு டிசைன் பண்ணுறதுக்காக நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே 1/4 இன்ச்சு பாதி அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ திருப்பி எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் அகலம் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ அப்படியே நம்ம மேலேருந்து இந்த மாதிரி மடித்து கொடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் லைட்டாக கேப் இருந்தால் போதும், ரொம்ப கேப் வைக்க வேணாம். இதே மாதிரி கீழே வரைக்கும் அந்த சைடும் நம்ம 2 பக்கமும் கொடுத்துடலாம் ஒரே மாதிரி. தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே மடித்து கொடுங்க. இது ரொம்ப ஈஸியான டிசைனு. சப்போஸ் கழுத்து எதுக்காக தான் அகலமாக வச்சுட்டிங்க, கொஞ்சம் இறக்கமாக இருக்குது அப்படின்னா இது 1/4 இன்ச்சுக்கு உங்களுக்கு மேலே ஏற்றி கொடுக்கும். இந்த மாதிரி கொடுத்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது உங்களுக்கே பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பேக் பட்டனுக்கு வந்து நீங்கள் ரோப்பு நம்ம கடையில் வாங்குறது கொடுக்காதீங்க. நம்ம வந்து எப்பயும் போல் தைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் ப்ளவுஸோட கிளாத் வந்து அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி பால் செஞ்சு இந்த நாட்டு உள்ளே தள்ளிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். இது வந்து ஸ்கர்ட்டுக்கு. அதுக்கு மேலே இன்னொரு கிளாத்து கொடுத்து நல்லா உங்களால் எவ்வளோ இதாக இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா உருட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு நல்ல நூல் வச்சு டைட்டாக சுற்றிடலாம். சுற்றிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்துடும். இந்த பார்டரில் முக்கோணமாக மடிச்சுக்குங்க. அப்படியே மடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டு வாங்க. அதை தைச்சிட்டு நம்ம அப்படியே கீழ் வாக்கில் திருப்பி விட்டுடலாம். ரெண்டாவது தையல் போட்டுக்கோங்க. திருப்பிடலாம். நல்லா இந்த பிசுறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி திருப்பி விடுங்க. கடைசியில் நம்ம கீழே சுற்றிலுமே ஹெம்மிங் பண்ணணும். இல்லை இதுக்கு பாசி ஏதாவது வேணாலும் வைக்கலாம், நல்லாவே இருக்கும். ஒயிட்டு கோல்டன் எது வேணாலும் பாசி வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசுறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி திருப்பி விட்டுருங்க. இது ஊக்கில் வந்து நான் குத்தி நம்ம எங்கே வேணாலும் ஸ்கர்ட்டில் கட்டி விட்டுடலாம். உள்பக்கமாக ஊக்கு குத்திட்டு நம்ம நாட்டு எப்பயும் கட்டுற மாதிரி அப்படியே கட்டி விட்டுலாம். இது தனியாகவே வச்சுக்கலாம். நம்ம தண்ணியில் இந்த மாதிரி போடாமல் கூட வச்சுக்கலாம். கலர் ஃபேட் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு நாட்டு அடிச்சிடலாம். நான் எல்லோ கலரில் அடிக்கிறேன். இந்த மாதிரி அடித்து நம்ம கட்டுறப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக கட்டினாலும் உருவி வராது. இதே நம்ம ரோப் கடையில் வாங்குறது அது வலுவலுன்னு இருக்கும். அது நம்ம எவ்வளோ டைட்டாக கட்டினாலும் அது வந்து டைட்டாக நிற்காது. அதனால் ஏன்னா இது வந்து கட்டினது வந்துடுச்சுன்னா நமக்கு பேக் பட்டனால கொஞ்சம் இதாயிரும். சும்மா ஒருத்தவங்களுக்கு போய் கேட்கணும். ஆனால் ஒரு தடவை இதை கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுடும். நான் அதனால் பேக் பட்டன்னா எப்பயுமே நம்ம கயிறு தான் வச்சு தைப்பேன். நான் இந்த மாதிரி அடித்து தான் தைப்பேன். இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம முறுக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த இதில் அப்படியே சுற்றியில் கோர்த்துட்டு வாங்க. லைட்டாக கீழே அமர்த்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓப்பனாக இருக்கும். அப்படி கோர்த்துடலாம். அது கூட பிரிஞ்சு வெளியில் வரும். நமக்கு இது பிரியாது, அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கீழே நல்லா மடித்து கையில் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி நல்லா தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா தைச்சி விட்ருங்க. இப்போ அதே மாதிரி அந்த இடத்துலையும் நமக்கு டைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா இது சுருங்கி போயிடும். அதனால் அந்த இடத்துல நம்ம தைச்சி விட்டோன்னா இது இப்படியே இருக்கும். நம்ம சும்மா மட்டும் கட்டிக்கலாம். இங்கே மேலேயும் நம்ம வந்து லைட்டாக ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், அழகாக இருக்குது.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி நாட்டு இதுக்கு பண்ணணுமோ ஸ்கர்ட்டுக்கு அதே மாதிரி ப்ளவுஸுக்கும் நம்ம பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா சுற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கிளாத்து கொடுத்து உங்களால் எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றிடலாம். இப்போ முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வெளியில் எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி ரெண்டும் முடிச்சுட்டு ஹெம்மிங் ஊசி வச்சு சுற்றிலும் தைச்சி விட்ருங்க. இதுக்கு இந்த மாதிரி பட்டன் பண்ணிடலாம். குட்டியூண்டு வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டுறலாம் நூல் வச்சு. இது மாதிரி ஒரு 6-7 பட்டன் பண்ணிடலாம். இந்த இடத்துல 3 பக்கமும் வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம கேப் வச்சுருக்கோமோ அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வச்சிடலாம். ஏன்னா அடியில் ஹோல்ஸ் இருக்க ஜாக்கெட் பட்டனில் நம்ம வந்து அப்படியே சுற்றிலாம் தைச்சி விட்டுடலாம், பிரியாது, நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வச்சுட்டாச்சு. இப்போ இதுக்கும் நம்ம ஹெம்மிங் ஊசி வச்சு சுற்றிலும் ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அது வந்து மேலே சில நேரம் தூக்கிட்டு வந்துடும், அதனால் வந்து தனித்தனியாக வந்துடும். அதனால் ஃபுல்லாகவே ஹெம்மிங் ஊசி வச்சு தைச்சிடலாம். இந்த மாதிரி தைச்சி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா நெருக்கமாக தைச்சி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டுமே முடிஞ்சு. சரி, இப்போ ஸ்கர்ட்டுக்கும் கொக்கி வச்சிடலாம்.
கொக்கியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ நாட்டு வந்து நம்ம எங்கனக்குலாம் வேணாலும் ஊக்கு வச்சு குத்திக்கலாம். இது ஏன் அப்படின்னா நம்ம ஆஃப் சாரி மாடல் போட்டோம்னா அது சைடில் வரும். மற்றபடி சுடிதார் மாதிரி நம்ம சென்டரில் அதாவது வந்து ஒன் சைடு சால் மாதிரி போட்டாலும் இது வந்து கரெக்டாக சைடில் வர மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இது ஸ்கர்ட்டு செமையாக இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். இது என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு தைச்சது. சேம் இவ அளவு அவ அளவு எல்லாமே ஒன்று தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கம்மியான ரேட்டில் சாரீ வாங்கி செம்மையாக தைச்சாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தைச்சி போடுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இது பேக் சைடு. நல்லா ஃபிட்டாக செமையாக இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.